இந்த ஜாஃபர் சாதிக் செயல்பாட்டை கண்டிக்காத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் இத்தனை இதுவும் தமிழகம் போதை காடா மாறினதுக்கு காரணம். ஏன்னா இன்னி வர 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தின குற்றவாளியை கண்டிக்கலையே. நீங்கள் வேற ஒன்றும் உங்கள்கிட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கல. கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? அப்படின்னா இந்த முதலமைச்சர், இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். அதனால தான் பண்ணலை. ஏன்னா இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுறது பழக்கம். புதுக்கோட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு. இது யார் ஆட்சியில்? இந்த சோகால் சமூக நீதியா? சமூக அநீதியும் திமுகவும் ஒன்றுங்கிறதுக்கு ஏற்கனவே மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால. இப்போ என்னன்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு. திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க. வெட்கம் இல்லாத அரசாங்கம். சமூக அநீதிக்கு ஊற்றுக்கண் திமுக. அதனால தான் இதை பற்றி இருங்கலை. அதனால் போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சாதிக் அவர் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட் ஹேஸ் கான் ஆன் ரெக்கார்டு. என்ன சொல்லியிருக்கார்? அந்த போதைப் பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை 100% ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாது, நான் இந்த சினிமாலெல்லாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சார், குஜராத்லேருந்து கண்டுபிடிச்சேங்கிறது இந்த ரோட் சைடு பாரதி உலர்களை வச்சு நம்ம பேசலாம்.